ஹாய். இன்றைக்கி எல்லோரும் குக்கர், எலக்ட்ரிக் குக்கர், ரோபோட்டிக் குக்கர் எல்லாத்துக்கும் போயிட்டாங்க. நான் வந்து எங்கள் அம்மா அத்தைலாம் வச்சுக்கிற மாதிரியே இட்லி பானையில் தான் ரைஸு, பருப்பு எல்லாமே வைப்பேன். எல்லாம் எனக்கும் அதுவும் 20 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். சரி, சாதமும் குக்கரில் வச்சது எல்லாருக்கும் பிடிக்கலன்னு சொல்லிவிட்டு இதே மாதிரி வச்சா தான் நமக்கு நல்லா வருதுன்னு சொல்லிவிட்டு இதே மாதிரி வச்சுக்கிறது. பருப்பும் அதிலே வேக வச்சிட்டோம். இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒரு பருப்பு எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அதையும் வேக வச்சாச்சு. அதில் 2 பூண்டு பல்லும் போட்டுருவேன். அடுத்தது அரிசி எடுத்துகிட்டு அதையும் களைஞ்சிட்டு அதுக்கு தண்ணி வச்சு அதையும் வச்சு மூடியாச்சு. இது மூடி வச்சுட்டு அடுத்தடுத்து வேலையை பார்த்துட்டு இருந்தோம்னா கரெக்டாக 1 ஹவரில் முடிச்சிடலாம். அடுத்தது ஒரு பாத்திரத்தில் புளியை ஊற வச்சுட்டு கீரை தான் இன்றைக்கி கடைய போகிறேன். அதனால் கீரையை அடுத்த அடுப்பில் கீரையை வேக வச்சுட்டு அதுக்குள்ளே அடுத்தது இன்றைக்கி சாம்பாருக்கு என்ன காய்னா பூசணிக்காய் தான். அதனால் அந்த பூசணிக்காயும் அரிஞ்சிட்டேன்னா இதுலேயே வேக வச்சிடலாம். சரின்னு சொல்லிவிட்டு கீரையை அடுப்பில் வேக போட்டுட்டு பூசணிக்காயை கட் பண்ணி இதிலையே வச்சாச்சு. இதனால தான் நம்ம இப்போ குக்கர்னால் ஃபுல்லாக நல்லா வெந்து போயிடும், இடையில திறக்க முடியாது, அதோடையே இல்லைன்னா வைக்கணும். இதில்னா நம்ம எப்போ வேணுமோ வச்சுக்கிட்டு நமக்கு எப்போ வேணுமோ எடுத்துக்கலாம். அதனால் இதுதான் எனக்கும் வசதியாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் இதிலே இப்படி வச்சுருது. காயும் வெந்துடும், பருப்பு வெந்துடும், சாதமும் வெந்துடும், எல்லாம் எடுத்துடலாம். எல்லாம் குக்கர் டைம் தான் இதுக்கும் ஆகும். அதனால் சரின்னு இப்போ காய் வெந்துடுச்சு, சாதமும் நல்லா வந்துடுச்சு, அடுத்தது பருப்பும் வெந்துடுச்சு. அதுக்குள்ளே இங்கே கீரையை ஆற வச்சுருக்கேன். கீரையை பூண்டும் அதுக்கு 2 பல், கீரைக்கு 2 பல் பூண்டும் அதிலே எடுத்துட்டேன். பூண்டு போட்டு கடைஞ்சிட்டு கீரையை இது பூசணிக்காய் வந்துடுச்சு. இதில் பருப்பை போட்டுட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பெல்லாம் சேர்த்து புளி கரைச்சி அதையும் சேர்த்துட்டு சாம்பார் ரெடி பண்ணிட்டு அதுக்குள்ளே சாதத்து மேலேயே நெய் வந்து உருக்கி சேர்த்துக்கிட்டா நல்லது இல்லையா? அதனால நெய் கப்லேயே 1 ஸ்பூன் நெய்யை ஊற்றி அதையும் சாதத்து மேலே வச்சிட்டோம்னா அது நம்ம சாப்பிட்றதுக்குள்ளே உருகி வந்துடும். அதுக்குள்ளே மோரை தாளிச்சிடலான்னு மோரையும் சிலுப்பிட்டு அதில் கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் போட்டுட்டு இஞ்சி, பச்சை மிளகாய் தட்டி போட்டு கடுகையும் தாளித்து விட்டாச்சுன்னா மோர் ரெடி. கீரை கடைஞ்சாச்சு. அதுக்குள்ளே அடுத்தது சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் வேலை முடிஞ்சிடுச்சு. அதனால் இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. அதனால் இதையே நான் பயன்படுத்திக்கிறேன், வேறு எதுக்கும் மாறல. இது மாதிரி சாம்பார், பூசணிக்காய் சாம்பார், கீரை கடைஞ்சாச்சு.